Hi students, welcome to Education Academy. Select subject வந்து அனைத்து மேகலை மனமாத நன்றிகள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கொடுத்த MBA நோட்டிஃபிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம அதிரடி கொடுக்க தயாரா இருக்கணும். ஓகேவா? ஏன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல்ல இருக்க 10 யூனிட் படிக்கணும், ஆட்டோமொபைல்ல இருக்க 10 யூனிட் படிக்கணும். சரிங்களா? இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் BE மெக்கானிக்கல், டிப்ளமோ மெக்கானிக்கல் எலிஜிபிள் தான். BE ஆட்டோமொபைல், டிப்ளமோ ஆட்டோமொபைல் எலிஜிபிள் தான். உங்க கையில கார் லைசன்ஸும் பைக் லைசன்ஸ் மட்டும் இருந்தா போதும். இந்த படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா நீங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு எலிஜிபிள். நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நவம்பர் மாசம் எக்ஸாம் நடத்த போறது TNPSC. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்ப என்ன விஷயம்னா இதே நோட்டிபிகேஷன்ல அந்த டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல அந்த அந்த டயர் ஆகட்டும், ஆபரேஷன் ஆகட்டும், இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்ஸ் வந்திருக்கு. இதுக்கும் மெக்கானிக்கல் எலிஜிபிள். ஓகே, அதுலயுமே ஒரு 2 போஸ்டுக்கு மெக்கானிக்கல்ல இருக்க 10 யூனிட் மட்டும் படிச்சா போதும். இன்னும் 2 போஸ்டுக்கு மெக்கானிக்கல்ல இருக்க 10 யூனிட் படிக்கணும், ஆட்டோமொபைல்ல இருக்க 10 யூனிட் படிக்கணும். ஓகே, அப்ப மெக்கானிக்கல்ல இருக்க 10 யூனிட்டும் ஆட்டோமொபைல்ல இருக்க 10 யூனிட்டும் என்னென்ன போஸ்டுக்குலாம் படிக்கிறீங்களோ அதுக்கு மெக்கானிக்கலும் எலிஜிபிள், ஆட்டோமொபைல் எலிஜிபிள். ஓகேவா? சோ அந்த மெக்கானிக்கல் மட்டும் எலிஜிபிளா இருக்கிற போஸ்ட்களுக்கு மெக்கானிக்கல் இருக்க 10 யூனிட் மட்டும் படிச்சா போதும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தயவு செய்து இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? சார் இன்னும் 3 மாசம் தான் சார் இருக்கு, இதுல இருக்க 10 யூனிட் அதுல இருக்க 10 யூனிட் 20 யூனிட் நான் படிக்கணுமே சார். சரி எப்படி சார் 3 மாசத்துல படிக்க முடியுமா? இப்படி உங்களுக்கு சரமாரியா பல கேள்விகள் இருக்கும். ஆனா நான் எல்லாருக்குமே என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா, சரிங்களா, நீங்க வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MAWSல மேபி எக்ஸாம் வரலாம். வந்துச்சு அப்படின்னா அதுலயும் BE டிப்ளமோ இருக்கும், மெக்கானிக், அதாவது BE டிப்ளமோ ரெண்டுமே மெக்கானிக்கல் இருக்கும். ஓகே, அதுலயுமே டிப்ளமோ மெக்கானிக்கல் வரும். என்ன சிலபஸ்னா நீங்க இதுக்கு படிக்கிற சிலபஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் RRB JEE இப்ப நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதுக்கான ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப RRB JEE மெக்கானிக்கல் டிப்ளமோ சிலபஸ் தான். இதுல இருக்கிற சிலபஸ் தான் ஒரு 60 to 70% இருக்கும். அப்ப நீங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு உட்கார்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்த வாய்ப்புகள் எல்லாம் விடுங்க, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நம்ம வேலைக்கு போறோம். புரியுதா? அந்த பைக் லைசன்ஸ், கார் லைசன்ஸ் இருக்கணும். நீங்க மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் படிச்சா அந்த எக்ஸாம் எலிஜிபிள் தான். BE எலிஜிபிள் தான், டிப்ளமோவும் எலிஜிபிள் தான். புரியுதுங்களா? அதனால படிக்கலாமா வேணாமா, இந்த 3 மாசத்துக்கு நம்மளால படிக்க முடியுமா, அதெல்லாம் அப்படி ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்க இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் சிலபஸ் எடுத்து வச்சு படிங்க. நான் அடிச்சு சொல்றேன், ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வேலைக்கு போயிருவீங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருவீங்க. MBA போனா இல்ல வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம். ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகே, நீங்க படிக்க போற அந்த டிப்ளமோ மெக்கானிக்கல் சிலபஸ் இருக்குல்ல, அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா? சோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த 20 யூனிட்டுக்கான ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் கம்ப்ளீட்லி பக்காவா ரெடியா இருக்கு. தமிழ்நாட்டிலே இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டா ரெடியா வச்சிருக்க ஒரே இன்ஸ்டியூட் நம்ம தான். அதுக்கான ஃபீஸும் நம்ம தான் ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். ஓகே, வேற அகாடமில இது எடுத்தாங்கனாலும் கண்டிப்பா நம்மளை விட அதிகமான ஃபீஸ் வைப்பாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம் ஃபீஸ். ஓகே, ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 7708 9728 இந்த மாதிரி அகாடமில ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம டெமோ கிளாஸஸும் யூடியூப்ல போடுவோம். பட் அது எதுக்காக அப்படின்னா நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ தான். நீங்க அதை பார்த்து உங்களோட ஒர்க் ப்ரிப்பரேஷனை படிச்சாலும் ஓகே. இல்ல சார் எனக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த டெமோ கிளாஸஸ் பாருங்க. சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட யூடியூப் சேனல்ல மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் நம்ம நிறைய கிளாஸஸ் போட்டுருக்கோம். ஓகே, சோ பாருங்க, பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் சர்ப்ரைஸா வந்துருச்சு, நம்ம அடுத்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, முதல்ல எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.